பிரைஸ் த லார்ட். இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை ஏசாயா 41:12. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். பிரியமானவர்களே, நகோமி எல்லாத்தையும் இழந்த பிறகு வெறுமையோட பெத்லகேமுக்கு திரும்பினாங்க. ஊரில் இருந்தவங்க இது நகோமி தானா என்று ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களே, நீ நகோமி என்று கூப்பிடாதீங்க, சர்வ வல்லவர் என் வாழ்க்கையை கசப்பாக்கி விட்டார் என்று சொல்கிற அளவுக்கு மன வேதனையில் இருந்தாங்க. ஆனால் தேவன் அங்கேயே அவர்களை விட்டுல. ரூத் என்ற மருமகள் அவர்களோட கூட நின்னாங்க. அதுக்கப்புறம் தேவன் போவாஸ் மூலமாக ஒரு புதிய வழியை திறக்கிறாரு. கஷ்டத்தோடு வந்த நகோமி சந்தோஷத்தோட பேரனை கையில் தூக்குற ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. மனிதர்கள் எல்லாரும் இவளுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனால் தேவன் இப்போதான் ஆரம்பம்னு காட்டினாரு. ரூத்து வயலுக்கு போய் கதிர் பொறுக்கிற வேலை செய்யறது கூட சாதாரண சம்பவம் இல்லை. அது தேவன் ஏற்படுத்திய சந்திப்பு. அந்த வயலின் உரிமையாளர் போவாஸ் ரூத்தின் நல்ல மனசையும் உண்மையையும் பார்த்து அவளுக்கு உதவி செய்தார். கடைசியில் போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொண்டார். அந்த குடும்பத்தில் பிறந்த ஓபேத் தாவீது ராஜாவின் தாத்தாவாக ஆனார். ஒரு காலத்தில் வெறுமையாயிருந்த நகோமியின் வாழ்க்கையை தேவன் தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தோடு இணைந்து மகிமையானார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையிலும் சில கதவுகள் மூடப்படலாம். அதனால தேவன் நம்மை மறந்துட்டார்னு அர்த்தம் இல்லை. அவர் மூடுற ஒவ்வொரு கதவுக்கும் பின்னாடி நம்ம நன்மைக்கான புதிய வழி ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. தேவனை நம்பி காத்திருந்தா கண்ணீரை சந்தோஷமா மாற்றுறது அதிசயத்தை நீங்களும் காண்பீங்க. ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நகோமியின் வாழ்க்கையில் கசப்பாக இருந்ததப்பா, நீர் அதை மதுரமாய் மாற்றி கொடுத்தது போல ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையும் நீர் ஆண்டவரே அப்படியாக மாற்ற வேண்டுமென்று செபிக்கிறோம் அப்பா. போவாஸ் என்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய கண்களில் எங்களுக்கும் தயை கிடைக்கும்படியாக கிருபை செய்யும். ஆவியானவரே, இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையில் ஆண்டவரே கசப்பு மட்டும்தான் இருக்குது, என் வாழ்க்கையில் நான் நன்மையே பார்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே சோதர ஒரு கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் அந்த பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தையை நீர் கொடுக்கிறீர் ஏசப்பா. இந்த வார்த்தையை கொண்டு அந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரை தேற்றி ஒரு ஆசீர்வாதத்தை நீர் அந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ரூத்துக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது போல ஏசப்பா எங்களுக்கும் நீர் அப்படிப்பட்ட ஆண்டவரே சந்தோஷமான வாழ்க்கை எங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் ஒரு சந்தோஷத்தை நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் செய்கிற ஏசப்பா எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு ஒரு அனுகூலத்தை நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே எல்லாவற்றாலும் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தர் அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.